அவங்களுடைய வெற்றி இது. என் மீது வைத்த அந்த முழு நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா நடந்து கொள்வேன். பதுளை மாவட்டத்தில் இருக்கிற மாகாணத்தில் இருக்கிற அனைத்து சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைத்து வாக்காளர்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய வெற்றி இது. விசேஷமா அம்பிகா சாமுவேல்ன்றத சிலர் கண்டு கூட இல்லை. ஆனா என்ன மீது வைத்த அந்த முழு நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா நடந்து கொள்வேன். முதல் முறையா நான் நினைக்கிற மாகாணத்துல ஒரு பெண் பிரதிநிதி, அது மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பிரதிநிதியாக பார்லிமென்றத்துல காலடி வைக்க கிடைச்சதே பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு காரணம் மக்களுடைய ஆதரவு. அந்த ஆதரவுக்கு நான் இன்னும் மத மொழி பேதம் எதுவுமே இல்லாம முழுமையாக அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பணியும் கட்டாயம் நிறைவேற்றுவேன். என்னுடைய முழு பிரதேசமும் அவங்களோட பிள்ளை அவங்களோட வெற்றியா தான் நேத்து கொண்டாடினாங்க. அதை எனக்கு சொல்லிக்கொள்ள இல்லை. உண்மையாலும் அந்த வெற்றி அவங்களோட வெற்றியா தான் அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோட சகோதரி, அவங்களோட மகள், அவங்களோட ஒருத்தியா தான் நான் இருக்கிறேன். அப்ப அது முழு தேசத்துக்கும் கிடைச்ச வெற்றியா தான் நான் பாக்குறேன். உண்மையாலும் இந்த மாற்றம் முதலாவது ஆரம்பிக்கிறது வடக்கில் எங்களுடைய பாரம்பரிய அரசியல்வாதிகள், பாரம்பரிய அரசியல் கட்சிகளையும் தள்ளி முதல் தடவையாக எங்களுடைய மக்கள், இந்த வெற்றிக்கு முதலாவது காரணம் எங்களுடைய மக்கள் இன மத பேதம் காட்டி எங்களுடைய பிரபுக்களாக இருந்து எங்களுடைய ஆட்சி செய்து வந்த ஆட்சியாளர்களுக்கு, பிரபுத்துவ ஆட்சியாளர்களுக்கு நன்கு ஒரு பாடத்தை கற்பித்து மக்கள், நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள், நாங்கள் ஒற்றுமையாக இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் முதலாவது காண்கிறோம் வடக்கில் பாரிய வெற்றி. அதே போல அந்த பாரிய வெற்றியோடு கூட மற்ற இலங்கை நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளையும், எல்லா பிரதேசங்களையும் எடுத்துக்கொண்டால் சிங்கள, முஸ்லீம், அதே போல தமிழ் அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமையின் வெளிப்பாடாக என் அனைத்து மக்களிடமும் ஒரே எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே, அந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள், கரம் கோர்த்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மலையக பெண் என்ற ரீதியில நான் சொல்ற ஒரு விஷயம்தான், நாங்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை செய்கின்ற, தாக்கத்தை செலுத்துகிறவர்களாகத்தான் பெண்கள் திகழ்ந்திருக்கிறோம். அது எங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி, எங்களுடைய சமையல் அறையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் எங்கிருந்தாலும் நாங்கள் ஒரு மாற்றத்தை செய்கின்ற, அதே போல ஒரு தாக்கத்தை செலுத்துகிறவர்களாக இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் முதல் முறையாக அரசியலிலும் எங்களுடைய தாக்கத்தை செலுத்த வேண்டியதன் அவசியம் இருக்கிறது. உங்கள் சகோதரியாக நான் முன் வந்திருக்கிறேன். இன்னும் தொடர்ச்சியான காலங்களிலே அநேக பெண் பிரதிநிதித்துவமானது மலையக பகுதிகளிலிருந்து எழும்ப வேண்டும். நாங்கள் எழுந்து எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்புவோம். எங்களுடைய பங்களிப்பு மிக அவசியமாக இருக்கிறது. தமிழ் பிரதிநிதித்துவம், எங்களுடைய உண்மையான தமிழ் பிரதிநிதித்துவம் இலங்கை நாட்டுக்கு அவசியம். அதனால் என்னுடைய தம்பி தங்கைகள், சகோதர சகோதரிகளாக அனைவரும் எழுந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம்.